காஞ்சிபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்வதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார். அதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும், அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் குறித்தும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், எடப்பாடியார் அவர்களுடைய சுற்றுப்பயணம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கடலா கடல் அலையா என்று கேட்பார்கள் அல்லவா? அதே போலவே மனித தலைகள் நிறைந்திருக்கிறது. இதுவரை 40 தொகுதிகளுக்கு சென்று வந்திருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் துவங்கிய அவருடைய பேருந்து பயணம் விழுப்புரம் மார்க்கமாக தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று நாளை சிவகங்கையும் செல்ல இருக்கிறார். ஆக இந்த எழுச்சி பயணம் பாயிண்ட் டு பாயிண்டாக மக்களை நேரடியாக சந்தித்து இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக அஸ்திரங்களை தொடர்ந்து ஏவி வருகிறார். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக திணறிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து ஒரு பக்கம் திமுக நடுங்குகிறது, இன்னொரு பக்கம் டெல்லி அண்ணாந்து வியந்து பார்க்கிறது. இது எடப்பாடியாருக்கு கிடைத்த வெற்றி. ஆக ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. அந்த ராஜதந்திரத்திலே நீங்கள் எல்லாம் இணைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் கோரிக்கை வைத்திருப்பாரே தவிர மற்றபடி வேறொன்றும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் பொருந்திய இயக்கம் என்ற காரணத்தினால் தான் 7 முறை ஆட்சியிலும் இந்த முறை பிரதான எதிர்கட்சியாகவும் இருக்கிறது. அடுத்த முறை 8வது முறையாக ஆட்சியை பிடித்து எட்டாத உயரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் என காஞ்சிபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் பாராளுமன்ற தலைவர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், அம்மா பேரவை செயலாளர் KU சோமசுந்தரம், மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார், பகுதி செயலாளர் பாலாஜி, கோல் ரவி, ஸ்டாலின், ஜெயராஜ், ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜி, அத்திவாக்கம் ரமேஷ், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நீலாவதி, முன்னாள் பட்டுக்கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு, விஸ்வநாதன், மகளிரணி நிர்வாகிகள் திலகவதி, மது, லதா மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி. அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் கேட்க வேண்டும். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன். திம்மசமுத்திரத்தில் சகோதரி அஸ்வினி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார். கொடூரமான ஒன்று. தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு. 80 வயது பெண்ணுக்கு கூட, மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. 8 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. திம்மசமுத்திரத்தில் அஸ்வினியை வீட்டிலே நகைகளை திருடி
கட்டையால் அடித்து பின் தலையிலே மரணம் அடைந்திருக்கிறது. ஆக அப்பாவிகளை குன்று குவித்து அவர்கள் கடுமையான உழைப்பில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அவருடைய பொருள்களை, உடைமைகளை, பணத்தை திருடி கொண்டு போகிற இது போன்று இருக்கக்கூடிய கொள்ளை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது இந்த கையாலாகாத திமுக அரசு என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது. இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து ஒரு பக்கம் திமுக நடுங்குகிறது, இன்னொரு பக்கம் டெல்லி அண்ணாந்து வியந்து பார்க்கிறது. இது எடப்பாடியாருக்கு கிடைத்த வெற்றி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலம் பொருந்திய இயக்கம். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிவிட்டார், யாரையும் நான் தனிப்பட்டு கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று சொல்லி. ஆக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. நம்முடைய பொது எதிரியாக இருக்கிறது யார்? சீமானுக்கு பொது எதிரி யார்? திமுக. தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு பொது எதிரி யார்? திமுக. இப்படி கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி இவர்களுக்கெல்லாம் பொது எதிரியாக இருப்பது திமுக. இப்படி பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணைவதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தில் நீங்க எல்லாம் இணைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கோரிக்கை வைத்திருப்பாரே தவிர மற்றபடி வேறொன்றும் இல்லை.